வணக்கம். சிம்மராசி நேயர்களுக்கான 2017 புத்தாண்டு பலன்கள். கரும்பின் சுவையும் எறும்பின் சுறுசுறுப்பும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பதால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்றன. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய வேண்டுமென்று துடிப்பீர்கள். இனம் மதம் பார்க்காமல் எல்லோருக்கும் உதவி செய்வதில் உங்களுக்கு நிகர் யாருமில்லை. கட்சி பொறுப்பில் இருந்தாலும் கடை நிர்வாகத்தில் இருந்தாலும் உச்சமாக இருப்பது உங்கள் சொல்தான். உங்கள் ராசியின் சின்னம் சிங்கம் என்பதால் அச்சம் என்பதே உங்கள் அகராதியிலும் இருக்காது. நிமிர்ந்து நிற்கும் திறனும் துணிந்து செயல்படும் ஆற்றலும் உங்களை யார் என்று உலகிற்கு உணர்த்திடும். கொள்கை பிடிப்பு உங்களிடம் அதிகம் இருக்கும். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீர்கள். சில சமயங்களில் சந்தோஷமாக பேசி சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். ராஜகிரகமான சூரியன் ராசிநாதனாக அமைவதால் நிர்வாக திறமைக்கு நிரந்தர எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். நல்லவரையும் வல்லவரையும் இனம் கண்டு கொள்ளும் தன்மை உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்ற உங்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான பலன்களை தர உங்கள் சுய சாதகத்தில் சூரியனின் பாதசாரம் பலமறிந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். புத்தாண்டின் தொடக்கம் இந்த புத்தாண்டு பெருமைக்குரிய ஆண்டாகவும் உற்சாகத்துடனும் செயல்பட்டு உன்னத வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஆண்டாகவும் அமையப் போகிறது. மாபெரும் கிரகங்களின் பெயர் இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். ஆவல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆதாயம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே கிடைக்கும். புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ராகு ஜென்ம ராசியிலும், சப்தமஸ்தானத்தில் கேதுவும், 4ஆம் இடத்தில் சனியும், 2ஆம் இடத்தில் வியாழனும் சஞ்சரிக்கிறார்கள். கேதுவுடன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. சந்திர பலத்தோடு பிறக்கும் ஆண்டில் உங்கள் ராசிநாதனான சூரியன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே தொழில் வளர்ச்சியில் மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்கப் போகிறீர்கள். வழக்குகளில் வெற்றி கிட்டும். வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனுகூலமாக அமையும். எதிரிகள் உதிரிகள் ஆவார்கள். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். சந்திரனுக்குரிய நட்சத்திரமான திருவோணத்தில் பிறக்கும் புத்தாண்டில் முதலில் ராகு கேதுக்களின் மாற்றம் ஏற்பட போகிறது. ஜென்ம ராகு விலகினாலே சிக்கல்கள் அனைத்தும் விலகிவிடும். நன்மைகள் ஒவ்வொன்றாக நாடி வரும். குரு பயிற்சியும் நிகழவிருக்கிறது. 2இல் சஞ்சரித்து வந்த குரு 3ஆம் இடத்திற்கு வந்து முன்னேற்றத்திற்கு வித்திடப் போகிறார். வருட கடைசியில் அர்த்தாஷ்டம சனியும் அடியோடு விலகுகிறது. இதனால் அந்தந்த கிரகங்களுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. குறிப்பாக சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர், பெரிச்சி கோவில், நல்லிப்பட்டி போன்ற தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அதே நேரத்தில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். ஜென்ம ராகுவும் சப்தம கேதுவும். பொதுவாகவே எந்த கிரகங்களும் ஜென்மத்தில் இருந்தால் அதன் ஆதிபத்தியங்களை பொறுத்து மாறுபடும். ஆனால் ராகு கேதுக்களோ சுயபலமற்ற கிரகம். அவை சூரிய சந்திரனை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை பெற்றவை. அப்படிப்பட்ட கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது தடைகள் அனைத்தும் அகலும். தானாக வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். 27/7/2017 அன்று ராகு கேதுகளின் பயிற்சி நிகழவிருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளாக மனக்கவலையை கொடுத்து வந்த ராகு இப்பொழுது நிம்மதியையும் நன்மைகளையும் கொடுக்கப் போகிறார். ராகு அளவு கடந்த திரவியங்களை அள்ளி கொடுக்க வேண்டுமானால் யோகம் தரும் இடத்தில் சஞ்சரிக்க வேண்டும். 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கும். கடக ராகு என்பதால் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். 6இல் கேது இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம்.
ஒப்பற்ற மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. பணியிடத்தில் இருந்த தொல்லை அகலும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். நிர்வாகத்தில் நீக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சிகளில் அனுகூலம் உண்டு. கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியானவர் குரு. அவரது பார்வை எப்படி நமக்கு கிடைத்தாலும் அது யோகம்தான். வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை எடுத்துரைக்கும். 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு இப்பொழுது முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். சகோதர ஸ்தானம், சகாயஸ்தானம் என்று வர்ணிக்கப்படும் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பிரிந்து சென்ற சகோதரர்கள் வந்து இணைவர். குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அந்த இடங்களுக்கு புனிதமடைகின்றன. அவற்றிற்குரிய ஆதிபத்தியங்களும் சிறப்பாகவே நடைபெறப் போகின்றன. குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு குருபலம் கூடுதலாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் குருவின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் திருமண முயற்சி கைகூடும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பெற்றோர் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பஞ்சாயத்துக்கள் உங்கள் பக்கம் ஜெயத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சகோதரர்களோடு இணைக்கம் நேரிடும். கடல் தாண்டும் முயற்சி கைகூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். சனி பயிற்சி காலம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து அதிக தொல்லைகளை கொடுத்து வந்த சனி இந்த புத்தாண்டில் விலகப் போகிறார். 16/12/2017 பயிற்சியாகி பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் சனி பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றி வைக்கும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தடைகள் அகன்று தனலாபம் கொடுக்கும். கடை திறப்பு விழாக்கள், கட்டிட திறப்பு விழாக்கள் நடத்தி பார்ப்பீர்கள். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி கூடுதலாக இருந்து தொகை வரவு அதிகரிக்கும். நடக்கும் தொழில் மட்டுமல்லாமல் நாடு போற்றும் தொழில்களை செய்ய முன்வருவீர்கள். அரசியல்வாதியின் அனுகூலத்தோடும் ஆன்மீகவாதிகளின் அருளாசியோடும் எண்ணற்ற காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு செல்வ வளம் சிறப்பாக இருக்கும். செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சென்ற ஆண்டில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த ஆண்டு நடைபெறும். செல்வாக்கு உயரும். தள்ளிப்போன சுப காரியங்கள் தானாக நடைபெறும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அனைவர் மனவிலும் நீங்காது இடம் பிடிப்பீர்கள். உடன்பிறப்புகளின் பகை மாறும். தாயின் அனுசரிப்பு கூடுதலாக கிடைக்கும். பெற்றோர்களின் பாசமலையில் நனைவீர்கள். வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் வெற்றி உண்டு. பிள்ளைகளின் கல்வி வளரவும் கடல் தாண்டி படிக்கும் முயற்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்கள். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு உத்தியோகத்திலும் உங்கள் செல்வாக்கு உயர வழிபாடும் வடக்கு நோக்கிய விநாயகர் வழிபாடும் வளர்ச்சியை கொடுக்கும். அக்கறை செலுத்த வேண்டிய வக்ரகாலம். சுக்கிரன் வக்ரகாலத்தில், அதாவது 9/4/2017 முதல் 18/4/2017 வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வருமான பற்றாக்குறை அதிகரிக்கும். புதன் வக்ரகாலத்தில் 9/4/2017 முதல் 22/4/2017 வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பெண்வெளி பிரச்சனை தலைதூக்கும். குரு வக்ரகாலத்தில் 9/4/2017 முதல் 31/5/2017 வரை பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகும். ஆதரவாளர்கள் எண்ணிக்கை குறையும். சனி வக்ரகாலத்தில், அதாவது 9/4/2017 முதல் 6/8/2017 வரை சஞ்சலங்கள் அதிகரிக்கும். தனியாக செயல்பட முன்வருவீர்கள். புதிய முயற்சிகளில் தாமதங்கள் உருவாகும். வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். இது போன்ற காலங்களில் சூரிய சனி சேர்க்கை பெற்றிருக்கும் ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் மேற்கொள்வது நல்லது. செல்வம் தரும் சிறப்பு வழிபாடு பரிகாரங்கள். ராசிநாதன் சூரியனை பலப்படுத்த சூரிய கதிர் மேனியில் படும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள
கனவுகளை நனவாக்கும் கற்பக மூர்த்தியை வழிபட்டு கவலைகளை போக்கிக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.